ஒரு காலத்தில் வாத்திமார் என்று சொன்னால் படிச்சு கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு பயப்படுகிற காலம் இருந்தது. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலன்னு சொன்னா வாத்தியார் வாரார் என்று சொன்னா ஓடி ஒளிகிற காலம் இருந்தது. வாத்திமார் என்கிற பேரு போய் மாஸ்டர் என்கிற ஒரு காலம் வந்தது. அப்பொழுதும் அந்த பழக்கம் அந்த பண்பாடு இருந்தது. மாஸ்டர் வாரார் என்று சொன்னா மரியாதை செய்கிற காலம், கண்ணியம் கொடுக்கிற காலம். எப்ப வாத்தியும் போய் மாஸ்டரும் போய் சேரண்டு ஆனதோ அப்பொழுது எல்லாமே மாறி போனது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாமே தலைகீழாக மாறி போனது. எங்களுடைய பிள்ளைகளை ஒரு காலத்தில் பாடசாலைக்கு கொண்டு போய் விடுகிற பெற்றோர்கள் கண்ணையும் மூக்கையும் வச்சு போட்டு உரிங்க நல்லா படிச்சு கொடுங்க, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு பிள்ளைய வைத்துக் கொண்டு பெற்றோர்கள் இந்த படிச்சு கொடுக்கிற சேர்மாருக்கு சொல்ற ஓனிங், சார் என்ன பிள்ளைய தொற்றுவப்படா. வாழ்க்கையில் பிள்ளை ஜனாசாவில் கூட உங்களை தொடாத பிள்ளையாக இந்த பிள்ளை இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. தொட்டு குளிப்பாட்ட தெரியாத பிள்ளையா. மிகவும் நிதானமாக கவனமாக நாங்கள் யோசிக்க வேண்டும். அறிவில் வளர்ந்து அறிவில் முன்னேறி கல்வியில் வளர்ந்து கல்வியில் முன்னேறி வீட்டுக்கு ஒரு டாக்டர், வீட்டுக்கு ஒரு என்ஜினியர், வீட்டுக்கு ஒரு அக்கவுண்டன்ட், இதுவல்ல இஸ்லாம் எதிர்பார்க்கிற விடயம். அது வளர்ந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதிர்பார்க்கிற வளர்ச்சி. ஒழுக்கத்தால் உங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், பண்பாட்டால் உங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், சிறியவர்களை மதிக்கிற பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், சிறியவர்கள் மீது அன்பு காட்டுகிற பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், உறவுகளை பேணுகிற பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வணக்கம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும். அப்படி வளர்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சுவனவாதிகளாக பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி வளர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றிய பெற்றோர்களாக நீங்கள் மாற முடியும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்கள் எழுப்பி விசாரிக்கப்படுகிற பொழுது, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எனக்கு 2, 3, 4 பிள்ளைகளை அமானிதமாக கொடுத்தாய். உனக்கு அஞ்சுகிற பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை இந்த உலகத்திலே நான் வளர்த்தேன். உன்னுடைய தூதர் காட்டிய வழிகாட்டுதலை பின்பற்றி வாழுகிற பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை வளர்த்தேன். என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ஒழுக்கத்தை கற்றுத் தந்தார்களோ அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழுகிற பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை நான் வளர்த்தேன். இதுதான் இந்த உலகத்தில் எனக்கு தந்த அமானிதத்தை நான் நிறைவேற்றியது என்று எந்த பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுகிற பொழுது பதில் சொல்லுவாரோ அந்த பெற்றோர் தான் பெற்றோராக அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்றவர்கள். இல்லை என்றால் அந்த பெற்றோர் ஒரு பெற்றோராக தோற்று போனவர் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் பார்க்கிற ஒவ்வொரு காட்சியும் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் எங்களுக்கு பல்வேறுபட்ட பண்பாடுகளை பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களை கற்றுத்தர வேண்டும். நாங்கள் நாளாந்தம் பார்க்கிறோம், பலஸ்தீனத்திலே காசாவிலே பிஞ்சு குழந்தைகள் கொண்டு குவிக்கப்படுகிற பொழுதும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற உயர்தரமான வார்த்தைகளை அந்த பிஞ்சு குழந்தைகள் உச்சரிக்கிறது என்றால், அந்த பிஞ்சு குழந்தைகளின் நாவு மொழிகிறது என்றால் அவர்கள்தான் ஈமானியத்தானவர்கள். அவர்களிடத்திலேதான் பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் நல்ல குணாதிசயங்களும் நிறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். அத்தகைய குழந்தைகளை நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வளர்த்துவிட்டு மரணித்தாலும் கூட அந்த குழந்தைகள் செய்கிற ஒவ்வொரு நற்கர்மங்களும் எங்களுடைய மன்னரை வரைக்கும் எங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். அத்தகைய குழந்தைகளாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் முயற்சிப்போமாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.